ராஜேஸ்வரி பிரியா. இப்போ என்னன்னா ஒரு கூட்டணி அமைக்கிறது அதெல்லாம் வியூகம் அப்படின்னு இடத்துல இவர் சார் சொல்ற மாதிரி அரித்மெட்டிக் கால்குலேஷன்ல கூட திமுக வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க, அதனால தான் எல்லாரையும் கூப்பிட்டு சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு பர்செப்ஷன்ல களத்துல இவங்க தான் பிரம்மாண்டமா இருக்கிறாங்க, திமுக தான் 18 கட்சி இருக்கிறாங்க, ஸோ அவங்க பிரம்மாண்டமா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்துருமா? அதை மக்கள் நம்புவாங்களா? இல்லை ஸ்ட்ராங்கா நாங்கள் சிங்கிளா வந்தாலும் நாங்கள் வந்து செம ஸ்ட்ராங்கான கட்சின்னு ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணவங்க அதிமுக, இவங்க கூட்டணியை மக்கள் நம்புவாங்களா? அதாவது தோல்வி பயம் தான் இப்போ ஒட்டுமொத்தமா அண்ணன் அவர்கள் கூறியது போல திமுகவுக்கு தோல்வி பயம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. ஏன்னா இங்க நடக்கக்கூடிய சம்பவங்களை நாமளே பாக்குறோம். 2 வயது குழந்தைய திமுக இளைஞரணியை சேர்ந்தவர் வந்து பாலியல் வன்கொடுமை செய்துட்டாருன்னு பாக்குறோம். விமான பணிப்பெண்ணை கூட விடல, பாலியல் சீண்டல் ஆட்படுத்திட்டாங்கன்னு பாக்குறோம். எல்லாம் திமுக நிர்வாகிகள். இதையெல்லாம் பார்க்கும்போது மக்கள் மத்தியில திமுக மேல ஒரு மிகப்பெரிய அதிருப்தி உருவாகுது. நீங்க என்னதான் பண்ணியிருந்தாலும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு இருக்குல்ல. நீங்க 5000 கொடுங்க, 10,000 கொடுங்க, எல்லாம் எவ்வளவு ஆயிரக்கணக்கான ரூபாய் வேணாலும் கொடுக்கலாம். ஆனா ஃபைனலி நம்ம நிம்மதியா பாதுகாப்பா இங்க பெண் குழந்தைகள்லாம் நடமாடுறாங்க, இங்க நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. அன்றாடம் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள். இதையெல்லாம் பார்க்கும்போது களத்துல எதிர்ப்பலை அதிகரிச்சிருக்கு. இப்ப இதுக்கு என்னதான் பண்ணலாம் அப்படிங்கும் போது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற மாதிரி திடீர் பாசம் யார் மேல? மாணவர்கள் மேல திடீர் பாசம். லேப்டாப் கொடுக்குறோம், திடீர் பாசம் கோடை நிதி கொடுக்குறோம், திடீர்னு எப்படிதான் இந்த ஒரு 2-3 மாசத்துக்குள்ள திமுகவுக்கு மக்கள் மேல இவ்வளவு பாசம் வந்ததுன்னே தெரியல. ஆனா இங்க மக்கள் தெளிவா இருக்காங்க. நீங்க இன்னைக்கு கொடுக்குற 5000 ரூபாய அப்ப நீங்க வருஷம் கொடுத்துருந்தீங்கன்னா நான் எங்களுக்கு ஏன் அதை கொடுக்கல, அதையும் சேர்த்து கொடுங்கன்னு கேட்பாங்களா இல்லையா? கோடை வரலையா, 4 வருஷமா வரலையான்னு கேட்க மாட்டாங்களா? இதெல்லாம் கேள்வி தானே. அதே மாதிரி அனைவருக்கும் நீங்க வந்து 1000 ரூபாய்ன்னு சொல்லிட்டு 1,17 லட்சம் பேருக்கு மட்டும் தானே கொடுக்குறீங்க, ஏன் மற்றவங்களுக்கு கொடுக்கலன்னு அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்களா? அந்த 17 லட்சம் பேருமே 4.5 வருஷமா வாங்கலையே, அதாவது கிட்டத்தட்ட 27வது மாசம் தான் ஆரம்பிச்சாங்க, கிட்டத்தட்ட 2.5 வருஷமா வாங்கல. அப்ப அவர்களுக்கு அந்த கோபம் இருக்காதா? அப்ப நிர்வாக திறன் இல்லாம அவங்க சொன்ன திட்டத்தை கூட சரியான முறையில் அவங்க சரியா செய்யல. இவங்க நினைச்சிட்டு இருக்கலாம் நம்ம வந்து விளம்பர மாடல்ல நம்ம விளம்பரம் பண்ணிட்டே இருக்கோம், மக்கள்லாம் நம்ம பக்கம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுத்தி உள்ள 2 பேர் சொல்றதை வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் நம்பிட்டு இருக்கலாம். ஆனா சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா அண்ணன் அவர்கள் சொன்னது போல 15லேருந்து 20% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது எதிர்ப்பலை. திமுக ஆட்சியுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் அதிகரிச்சுட்டே போகும்போது இங்க யாரு கூட்டணிக்கு போனாலும் இப்ப இன்னைக்கு வந்து திமுகவுக்கு போனா அவங்களுக்கு சீட்டு உண்டுங்கிற ஒரு நிலை இன்னைக்கு உருவாக்கிட்டாங்க. அவங்க வந்து வளர்ந்த கட்சியா சிறிய கட்சியா, அவங்களுக்கு என்ன பாப்புலாரிட்டி இருக்கு, என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, வந்தா மட்டும் போதும் அப்படிங்கிறாங்க. ஆனா அப்படி இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, எல்லாரும் அதை விமர்சனம் பண்ணுவாங்கல்ல, ஏன் இவங்க இவ்வளோ வீக் ஆயிட்டாங்களா, இத்தனை கட்சியை சேர்ந்து அதிமுகவை எதிர்க்கிறாங்கன்னா அப்ப அதிமுக அவ்வளவு பலமா இருக்கா அப்படிங்கிற அந்த இமேஜ் மக்களுக்கு இருக்குமா இல்லையா? மறுபடியும் ஏன் இன்னும் யார் வேணாலும் வாங்க வாங்கன்னு இன்னும் திமுக அப்படித்தான். ஏன்னா நேத்து வரைக்கும் நம்ம பார்த்தோம் காங்கிரஸ் கட்சி எப்படி கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னுட்டு. அப்படி என்ன அதிமுகவை பார்த்து திமுகவுக்கு பயம் வந்துருச்சு? இப்ப அறிவிச்சிருக்கிற திட்டங்கள், இப்ப தேர்தல் வாக்குறுதிகளுமே அதிமுக வந்து இவர்கள் அறிவிப்பதற்கு முன்னதாகவே மக்களுக்கு 10,000 ரூபாய் நாங்க வந்து கொடுக்குறோம் வருஷத்துக்கு அப்படிங்கறதெல்லாம் ஒரு நல்ல திட்டம். இதை வந்து இவங்க கற்பனை கூட செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்ப மக்கள் மத்தியில இவங்க தேர்தல் வாக்குறுதிகளும் உறுதியா சொல்றாங்க, இது செய்து முடிப்பாங்க. எல்லாருக்குமே 2,25,00,000 ரேஷன் கார்டு உள்ளவங்களுக்குமே இந்த பலன் போய் கிடைக்கும். ஏன்னா எப்பவுமே அதிமுக பாத்தீங்கன்னா முழுமையாக அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதில் கவனமா இருப்பாங்க. திமுக வந்து சும்மா பேரு தான் வைப்பாங்களே தவிர அதில் அறகுறை என்ன பண்ணுறது, எப்படி வந்து விளம்பரம் தெடிக்கிறது, இது மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ அதிமுகவோட அறிவிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதி ஒரு பக்கம், இன்னொன்று திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய சுற்றுப்பயணம். எல்லா தொகுதி கிட்டத்தட்ட 185-188 தொகுதியை தாண்டி போயிட்டு இருக்காங்க. அந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற ஒரு வலிமையான ஒரு ஸ்லோகனோட எல்லா தொகுதிகள்லையும் மக்கள் எப்படி திரண்டு வர்றாங்கன்னு நீங்களும் பார்த்தீங்க, நானும் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ அந்த இடத்துல அந்தந்த தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் குறித்து பேசி அதற்கான தீர்வையும் அந்த இடத்துல சொல்லும் போது இவர்களுக்கெல்லாம் அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா உதயநிதி அவர்களா இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், இவங்க உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது செஞ்சிருந்தா இவங்க போடுற மேடையில் அதை பத்தி பேசலாம். ஆனா இவங்க தனி மனித தாக்குதல், ஒரு வேற மாதிரியான ஒரு மனிதரை எப்படி தாக்குறது, இந்த மாதிரியான பேச்சு தான் இன்னைக்கும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இதே அப்படியே அதிமுக பிரச்சார இடங்கள்ல பாத்தீங்கன்னா
முழுவதுமாக மக்களுக்காக. இங்கே நெசவாளர்கள் இருக்காங்களா, அவர்களுக்கு என்ன பிரச்சனை, இங்கே சிறு குறு தொழில் செய்கிறவங்க இருக்காங்க, விவசாயிகள் அதிகமாக இருக்காங்க, டெல்டா மாவட்டத்தில் என்ன பிரச்சனை, களத்துக்கே நேரில் போய் விவசாயிகளை சந்திச்சுட்டு அவங்க பிரச்சனைக்கு என்ன தீர்வு கொடுக்கறது. இது மாதிரி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களோடு மக்களாக செயல்படுறது இது ஒரு பெரிய பயத்தை உருவாக்கியிருக்கு. நீங்க சொல்ற இடம் ஏன் இந்த அளவு பயப்படுறாங்கன்னா, மக்கள் ஆதரவை பார்த்து திமுகவுக்கு பயம் வந்துருச்சு. மக்கள் ஆதரவு பிளஸ் இந்த 4.5 வருஷமா எதிர்கட்சியாக இவங்க ரொம்ப அருமையா செயல்பட்டிருக்காங்கங்கிற எண்ணம் மக்கள் மத்தியில வந்துட்டு நாம பேச வேண்டியதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டதா இருக்கட்டும், நீங்க ஒரு யூனிஃபார்ம் விஷயத்துல ஆரம்பிச்சு கரும்பு விவசாயியா இருக்கட்டும், பல பிரச்சனைகளுக்கு முதல் குரலாக இதை ஏன் நீங்க செய்யல அப்படின்னு கேள்வி கேட்ட விதமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மேல ஒரு நல்ல இமேஜ் உருவாக்கி இருக்கு. அடிஷனலி இதற்கு முன்னதாக 4 வருஷம் 3 மாசம் ஆட்சியும் செய்ததுனால அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கு. அந்த திட்டங்கள்ல ஸ்டிக்கர் ஒட்டி தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்களே தவிர மருத்துவ கல்லூரியை திறந்ததா இருக்கட்டும், சொல்றதுக்கு இல்லங்கிற ஒரு சாதனைங்கிறது ஒண்ணுமே திமுக இல்ல. இவர்கள் செய்த சாதனை நம்ம சொல்லணும்னா, நீங்க விளையாட்டு பயிற்சி எதுவும் இல்லாம கோப்பை மட்டும் வச்சு போட்டோ எடுத்து அவங்க வீட்டு வாசலுக்கு போனீங்கன்னா அவங்க கொண்டு போய் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போடுவாங்க. இதுதான் அவர்களுடைய சாதனையை தவிர எதுவும் ஒரு தனித்துவமான ஒரு சாதனை அப்படின்னு நீங்க எதையுமே குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஒவ்வொன்னத்திலுமே அவங்களோட கேலி பண்ணி வேற அந்த மக்களுடைய வரி பணத்துல சென்றடைகிற திட்டங்கள் இருக்குல்ல, விலையில பேருந்தா இருக்கட்டும், அதுல கூட வந்து ஓசி பஸ்ன்னு சொல்றது, ஒரு விஷயத்தையுமே கிண்டல் கேலியாக பேசி பெண்கள் மனசுல ஒரு காயத்தை உருவாக்கி இருக்காங்க. இன்னும் பட்டியலின மக்களை குறிப்பாக ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருக்கிற ஆட்சின்னா அது இந்த திமுக ஆட்சி தான். அவர்கள் இண்டிவிஜுவலா ஒவ்வொரு தலைவர்களும் உண்மையாக மக்களுக்காக பாடுபடக்கூடிய பட்டியலின தலைவர்கள் ஓப்பனா சொல்றாங்க, இந்த அளவுக்கெல்லாம் நாங்க வந்து இப்ப வேங்கை பிரச்சனை உட்பட நாங்க இந்த அளவுக்கெல்லாம் பாதிக்கப்பட்டதில்ல, இவர்கள் திட்டம் போட்டு எங்களை வந்து பழி வாங்குறாங்கிற அளவுக்கு சொல்றாங்க. இன்னும் அடுத்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையின மக்களுமே சொல்றாங்க, திமுக வந்து எங்களை வந்து ஓட்டு வங்கியா தான் பாக்குறாங்க, எங்களுடைய ஓட்டு தான் வேணுமே தவிர எங்களுக்காக அவங்க எதுவுமே செய்யல அப்படிங்கறதையும் அவர்களும் முன்னிறுத்துறாங்க. மக்களோட பெர்செப்ஷன்ல இருந்து இந்த விஷயத்த சொல்றீங்க. ஆனா கூட்டணி கட்சிகளுடைய கோணம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அவங்க எந்த அடிப்படையில் திமுக கூட இணைஞ்சிருக்கிறாங்க? ஏன்னா இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை அப்படிங்கிறத திமுக ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ஆனாலும் கூட நாங்கள் திமுக கூட்டணியில் இருப்போம் அப்படின்னு என்ன காரணத்தினால அவங்க இருக்கிறாங்க? அடிப்படை காரணம் ஆளுங்கட்சியாக இப்போ இருந்துட்டு இருக்கிறதுனால நம்ம ஓப்பனா சொல்ல முடியாது. பரவாயில்ல சொல்லுங்க, என்னன்னு சொன்னீங்கன்னா தானே எங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் தெரியும். பிரதானம் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு. ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் வந்து எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்கு, இன்னைக்கு வெளிப்படையாக என்ன அப்படிங்கிற மாதிரி பேரம் பேசக்கூடிய ஒரு நிலை உருவாயிட்டு, அந்த பேரத்தின் அடிப்படையில தான் எல்லாருமே அங்க தேமுதிகவை அப்படி எல்லாரும் வெளிப்படையாகவே விமர்சனம் பண்ணாங்க. இந்த கட்சி அந்த கட்சி இல்ல, நான் உங்களை சொல்லல, நான் பொது வெளியில பேசுனதுதான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம மற்ற கட்சிகளும் அந்த அடிப்படையில தான் அவங்களோட கூட்டணியில இருக்கிறாங்களா? இல்ல, அத நம்ம கேள்விப்படுறோம்ல. நானும் அரசியல் களத்துல இருக்கேன். அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு பேக்கேஜ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை உருவாக்கி இருக்கு திமுக. அப்படி பார்த்தா 18 கட்சிக்கும் பேக்கேஜ் கொடுக்கணும்னா என்ன எவ்வளவு போகுது? ஊழல் தமிழக பட்ஜெட்டை தாண்டி இல்ல போகும். 1000 கோடி ஊழல் செஞ்சிருக்காங்க. 1000 கோடி ஊழல் செஞ்சதுக்கு இது ஒன்னும் இன்னும் 18 இன்னும் 42 கூட சேர்த்துக்கலாம். அதனால அந்த அளவுக்கு இவங்கள்ட்ட ஒரு வருஷத்துல 30,000 கோடி, ஒரே வருஷத்துல 33,000 கோடி அப்படின்னு சொல்லி அங்க உள்ள அமைச்சரே பேசினதை நம்ம பார்த்தோம். அதன் அடிப்படையில பிரதானமாக பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அங்க விளையாட்டு. கூட்டணியை தாண்டி பேக்கேஜ் ஆதாயத்தை தேடியவர்கள் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இப்ப எதிர்கட்சியாக இருக்கும்போது இப்ப நாங்கெல்லாம் ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா மக்கள் மீது பற்றுடையவர்கள், மக்களுக்காக களத்துல நிக்கணும்னு நினைச்சு இன்றைய ஆட்சி அவலத்தை மக்களுக்கு எடுத்துட்டு போகணும்னு சொல்லி மக்களுக்காக செயல்படக்கூடியவர்கள்லாம் இந்த பக்கம் இருக்கும். அந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் தன் சுயலாபத்திற்காக போறவங்க எல்லாம் அந்த பக்கம் இருக்காங்க. 18 கட்சி 19 கட்சின்னு போறாங்கல்ல, மக்கள் கிட்ட போகும் பொழுது எது எடுபடும்? நிச்சயமாக கூட்டணினால இவங்க எடுபட போறதில்லை. இன்னும் 42 கட்சி சேர்ந்தாலும் திமுக அப்படிங்கிற கட்சி மேல மிகப்பெரிய வெறுப்பு மக்கள் மத்தியில் இருக்கு. அது அவர்கள் குடும்பத்துக்கான ஆட்சி. அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களை தான் முன்னிலைப்படுத்தியிருக்காங்க, கொள்ளடிச்சிருக்காங்க. சகோதரர் சொன்னது போல டெய்லி கொலை கற்பழிப்பு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால திமுக கீழே இன்னும் எத்தனை கட்சி இருந்தாலும் அந்த கூட்டணிக்கெல்லாம், ஏன்னா அந்த கூட்டணியில போய் சேரவங்களோட கூட இது வரைக்கும் நான் பேசிட்டு இருந்தோம், இப்போ நாங்கள் பேச்சுவார்த்தையை கட் பண்ணிட்டோங்கிறாங்க.
நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பொதுமக்கள் அவங்க இப்போ பரவாயில்ல உங்க கட்சியில இப்போ எம்பி ஆயிட்டாங்களே அப்படின்னு சொன்னோம்னா என்னைக்கு போய் சேர்ந்தாங்களோ அன்னையிலேருந்து நாங்க பேசுறதே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்தை நான் வாங்குறேன். தேமுதிக தான் சொல்றீங்க இப்போ. இல்ல நான் உண்மையாவே சொல்றேன், அந்த அளவுக்கு பழையவர்கள் கூட விலகி சென்று விட்டார்கள். கட்சிக்காரங்களே விலகுறாங்க, கட்சிக்காரங்களே தலைமை வேணா சேர்ந்துக்குங்க. ஆமா, அப்படி இருக்கும்போது உண்மையான நிலவரம் என்னன்னா, மக்களுக்காக ஒரு முதல்வராக நிச்சயமாக திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை மக்கள் பார்க்க தொடங்கிட்டாங்க. நாங்கெல்லாம் பேசுறோம், இந்த டிவிக்கேன்னு ஒரு கட்சி பத்தி பேசுறதே இல்ல. ஆனா திமுக காரங்களுக்கு பாருங்க, இந்த தெனாலி படத்துல வர்ற கமலஹாசன் மாதிரி அதை கண்டால் பயம் இதை கண்டால் பயம்ன்ற மாதிரி இவங்களுக்கு எல்லார கண்டாலும் பயமா இருக்கு. அப்படின்னா தோல்வி பயத்தோட உச்சத்துல இருக்கு திமுக. தைரியமாக மக்களோடு களம் கண்டு வெற்றிக்கனியை பறிப்பதற்கு தயாராக இருக்கு அதிமுக தலைமையிலான கூட்டணி.